ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு தாய் தன்னோட அன்பான குழந்தையோட வாழ்ந்து வராங்க. அவங்க கூடயே ஒரு கீரி பிள்ளையும் வளர்க்குறாங்க. இது ரொம்ப வருஷமாக அவங்க கூட இருக்கிறதால அந்த குழந்தையை பாதுகாக்கிறது இந்த கீரி பிள்ளையோட வேலை தான். ஒரு நாள் காய்கறி வாங்குறதுக்காக குழந்தையோட அம்மா கடைக்கு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க காட்டில் இருந்து ஒரு பெரிய பாம்பு அந்த குழந்தையை கடிக்கிறதுக்காக வருது. இதை பார்த்த கீரி பிள்ளை எப்படியாச்சும் குழந்தையை காப்பாற்றணுமேனு அந்த பாம்பு கூட சண்டை போட்டு அந்த பாம்பை கொன்றுது. இப்போ நம்ம குழந்தையை காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் கீரி பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போகுது. அந்த நேரம் பார்த்து கடைக்கு போன குழந்தையோட அம்மாவும் வராங்க. அப்போ அந்த கீரிப்பிள்ளையோட வாயில ரத்தம் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே இந்த கீரிப்பிள்ளை நம்மளோட குழந்தைய ஏதோ பண்ணிட்டுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல அந்த கம்பை எடுத்து அந்த கீரிப்பிள்ளையை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம குழந்தைய எப்படி இழந்துட்டோமேங்கிற வருத்தத்துல வீட்டுக்குள்ள ஓடி போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா குழந்தை தொட்டில் தூங்கிட்டு இருக்குது. குழந்தைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாம்பு இறந்து கிடக்குது. இதை பார்த்த அப்புறமா தான் அந்த அம்மாவுக்கு புரிய வருது நடந்தது என்னன்னு. ஓடி போய் கீரிப்பிள்ளையை போய் பார்க்குறாங்க காப்பாற்றலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே அந்த கீரிப்பிள்ளை இறந்து போயிடுது. மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு நிமிஷம் யோசிச்சு அதோட உண்மையை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அவசரப்படுறதன் மூலமாக நம்மளுடைய ரொம்பவே நெருக்கமானவர்கள் கூட நம்ம இழக்க நேரிடும். அதனால் அவசரப்படாதீங்க. எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.